நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறதுலே சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் தான் சொல்லுங்க. அதுல சுத்தமா எந்த ரிஸ்க்குமே இருக்கக்கூடாது, ரொம்பவுமே சேஃபா இருக்க முதலீடு வழி என்னன்றதை கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுலே சேஃபான ஆப்ஷன்னா ஒன்னே ஒன்னா இந்தியன் கவர்மெண்டோட கவர்மெண்ட் செக்யூரிட்டி. மீதி எந்த இன்வெஸ்ட்மெண்ட் போட்டாலும் அதுல ஏதோ ஒரு போர்ஷன் ஆஃப் ரிஸ்க் இருந்துட்டு தான் இருக்கும். உதாரணத்துக்கு பேங்க்ல பிக்ஸட் டெபாசிட்லயே போடுறோம்னு வச்சுக்கலாம். அதுல 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்மளோட பணத்தை இன்சூர் பண்ணிருப்பாங்க. அது 5 லட்சம் வரைக்கும் பிக்ஸட் டெபாசிட் போட்டு அந்த பேங்க் திவால் ஆனாலும் அந்த பணம் நமக்கு திருப்பி கிடைச்சிடும். ஆனா அதுக்கு மேலான தொகையை நம்ம அதுல போட்டிருந்தோம்னா பேங்க் திவாலார கேஸ்ல நம்மளோட பணம் நமக்கு கிடைக்காம போயிடும். ஆனா கவர்மெண்டோட கேஸ்ல அது என்ன ஆனாலும் சரி, புதுசா பணத்தை பிரிண்ட் பண்ணி கூட நம்மளோட பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க. இருக்கிறதுலே சேஃபான ஆப்ஷன் இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் தான். இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல டி பில்ஸ் இல்ல கவர்மெண்ட் பாண்ட்ஸ் சொல்லிட்டு இன்னும் சில கேட்டகரியா பிரிப்பாங்க. அதெல்லாம் என்ன மீன் பண்ணுது, அது எப்படி வேலை செய்யுது, அதை விட முக்கியமா அதுல நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்ன்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், என் பேரு பூசன், இந்த சேனல் பினான்ஸ் பூசன். முதல்ல இந்த டி பில்ஸ் இல்ல கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அப்படின்னா என்னன்றதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். இப்போ நமக்கு ஒரு பண தேவை இருக்குன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவோம், பேங்க் கிட்ட போயிட்டு லோன் கேட்போம். அந்த மாதிரி லோன் கேட்கும் போது சும்மா யாரும் நமக்கு கொடுக்க போறது, அதுக்கு ஏதோ ஒரு வட்டி விகிதத்தை போட்டிருப்பாங்க. 8% இன்ட்ரெஸ்ட் இல்ல 9% இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த 8% 9% இன்ட்ரெஸ்ட்டை எப்போ பே பண்ணணும்ன்றதுக்கும் ஒரு டேர்ம் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த லோனை எந்த பீரியட்குள்ள கட்ட போறோம்ன்றதையும் டிஃபைன் பண்ணிருப்பாங்க. இதே மாதிரியான சிச்சுவேஷன்ல கவர்மெண்ட்டுக்கு பண தேவை இருக்கலாம். ரோடு கட்டுறதுக்கோ இல்ல டேம் கட்டுறதுக்கோ இல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டுறதுக்கோ அவங்களுக்கு ஒரு பண தேவை இருக்குன்னா அவங்க ஆர்பிஐ கிட்ட போவாங்க. ஆர்பிஐ என்ன பண்ணும், இந்த டி பில்ஸ் இல்ல கவர்மெண்ட் பாண்ட்ஸ் சொல்லிட்டு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை டிசைன் பண்ணி பப்ளிக்குக்கும் இல்ல பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நீங்க இந்த பாண்டை வாங்கிட்டு அந்த பணத்தை கவர்மெண்ட்டுக்கு கொடுங்க, நாங்க உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை வட்டியா கொடுக்குறோம்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பீரியட் முடிஞ்ச உடனே நீங்க கொடுத்த மொத்த தொகையும் திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லுவாங்க. இதுதான் பேசிக்கா இந்த டி பில்ஸோ இல்ல கவர்மெண்ட் பாண்ட்ஸோ. அந்த பாண்டோட பீரியட் ஒரு வருஷத்துக்குள்ள இருந்ததுன்னா அதை டி பில்ஸ் சொல்லுவாங்க. ஒரு வருஷத்துக்கு மேல 5 வருஷமோ இல்ல 10 வருஷமோ இந்த மாதிரி ஒரு ப்ரொலாங்டு பீரியடுக்கு இருந்ததுன்னா அதை கவர்மெண்ட் பாண்ட்ஸ் சொல்லுவாங்க. சோ பேசிக்கா கவர்மெண்ட்டுக்கு நம்ம கொடுக்கிற கடன் தான் இந்த கவர்மெண்ட் பாண்டோ இல்ல டி பில்ஸோ. இப்போ இந்த டி பில்ஸ்ன்றது ஒரு வருஷத்துக்குள்ள மெச்சூர் ஆகும்னு சொல்லிருக்கோம். இதுலயுமே இன்னும் 3 கேட்டகரி இருக்கு. அதாவது 91 நாள்ல மெச்சூர் ஆகுது, 182 நாள்ல மெச்சூர் ஆகுது, 364 சொல்லிட்டு 3 கேட்டகரியா மறுபடியும் அந்த டி பில்ஸ் பிரிப்பாங்க. இந்த டி பில்ஸ்க்கும் கவர்மெண்ட் பாண்ட்ஸ்க்கும் இருக்க இன்னொரு வித்தியாசம், இந்த டி பில்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் காம்பனன்ட்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்காது. டி பில்ஸ அதோட பார் வேல்யூல இருந்து ஒரு டிஸ்கவுண்ட்ல நமக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு 364 நாள் டி பில் இருக்கு, அதோட ஆக்சுவல் பார் வேல்யூ 100 ரூபான்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ இதை இஷ்யூ பண்ணும்போது 93 ரூபான்ற டிஸ்கவுண்டட் வேல்யூல நமக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. அதாவது அதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு 100 ரூபாவை நீங்க ஆர்பிஐ கிட்ட கொடுக்குறீங்க. அது இஷ்யூ ஆகும்போது 93 ரூபாய் இஷ்யூ ஆகுது. அந்த இஷ்யூ ஆன பாண்டு கூடவே 7 ரூபாய் அந்த டிஸ்கவுண்ட்டையும் உங்களுக்கே திருப்பி ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், டெக்னிக்கலா 93 ரூபாய் தான் இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. இப்போ அந்த 364 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த 100 ரூபாவை உங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க. சோ 93 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி 100 ரூபாய் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கிற மாதிரி. அந்த 7 ரூபாய் தான் உங்களோட லாபம். சோ இந்த கேஸ்ல 93 ரூபாய் போட்டு 7 ரூபாய் வந்திருக்கு. அப்ப அதோட ரிட்டர்ன் பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட 7.5% வரும். இதுதான் ஈல்டுன்னு சொல்லுவாங்க. ஆனா கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல ஆக்சுவலா இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அதாவது 7% ஒரு கவர்மெண்ட் பாண்ட் இருக்கு, அதோட மெச்சூரிட்டி டேட் இங்க இருந்து 15 வருஷம் கழிச்சுன்னு சொல்றாங்க. இப்போ இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா வருஷத்துக்கு 2 வாட்டி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. இந்த 7% பாதியா பிரிச்சா 3.5% 3.5% சொல்லிட்டு வருஷத்துக்கு 2 வாட்டி உங்களுக்கு வட்டி வரும். உதாரணமா சொல்லணும்னா 1 லட்சம் ரூபாய் இந்த கவர்மெண்ட் பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி 3500 ரூபாய் 3500 ரூபான்றது வட்டியா வந்துகிட்டே இருக்கும். இந்த மெச்சூரிட்டி பீரியட் முடியிற வரைக்கும் உங்களுக்கு இந்த வட்டி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அந்த மெச்சூரிட்டி பீரியட் வரும்போது நீங்க இன்வெஸ்ட் பண்ண அந்த 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு அப்படியே திருப்பி கொடுக்கப்படும். சோ பேசிக்கா டி பில்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் காம்பனன்ட் கிடையாது, அது லிஸ்ட் ஆகும் போதே டிஸ்கவுண்ட்ல லிஸ்ட் ஆகும். அந்த டிஸ்கவுண்டட் வேல்யூ தான் உங்களோட ரிட்டர்ன். இந்த கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல வருஷத்துக்கு 2 முறை இன்ட்ரெஸ்ட் காம்பனன்ட் உங்களோட டிமேட் அக்கவுண்ட் கூட லிங்க் ஆயிருக்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிரெடிட் ஆகும். இப்போ இதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்றத பார்ப்போம். இதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஆர்பிஐ ரீட்டைல் டைரக்ட் அப்படின்ற வெப்சைட்ல ஃப்ரீயா எந்த கமிஷனுமே கொடுக்காம நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதை பண்றதுக்கு கூகுள்ல போயிட்டு ஆர்பிஐ ரீட்டைல் டைரக்ட்னு தேடுறோம். அதுல வர முதல் லிங்கை கிளிக் பண்றோம். உள்ள போன உடனே ஓபன் நியூ அக்கவுண்ட்னு கொடுக்குறோம். அது கொடுத்தோம்னா பேசிக்கா சில இன்ஃபர்மேஷன் நம்ம கிட்ட கேக்குறாங்க. மொபைல் நம்பர், நம்மளோட சேவிங்ஸ் பேங்க், நம்மளோட சிக்னேச்சர், பான் கார்டு, பேங்க் அக்கவுண்ட் நம்பர், அட்ரஸ் ப்ரூஃப்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பேசிக் இன்ஃபர்மேஷனே கேட்பாங்க. உள்ள போயிட்டு இந்த மாதிரியான பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு ப்ரிவியூன்னு கொடுத்துட்டு சப்மிட் பண்ணோம்னா நமக்கு இந்த அக்கவுண்ட் ஓபன் ஆகும். இந்த அக்கவுண்ட் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் டைரக்டா நம்மளால டி பில்ஸ்லயும் கவர்மெண்ட் பாண்ட்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஜீரோதா மாதிரியான புரோக்கரேஜ் ஆப்ல இருந்தும் நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்போ ஜீரோதால இன்வெஸ்ட் பண்ணோம்னா உங்க கைட் ஆப்பை ஓபன் பண்ணிட்டு அதுல பிட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல என்னென்ன கவர்மெண்ட் செக்யூரிட்டி லிஸ்டா இருக்கோ அதெல்லாம் இங்க காட்டப்படும். யூசுவலா டி பில்ஸ்க்கு அப்ளை பண்றது மண்டேவும் டியூஸ்டேவும் ஓபன் ஆகும். கவர்மெண்ட் பாண்ட்ஸ்க்கு டியூஸ்டேல இருந்து தேர்ஸ்டே வரைக்கும் ஓபன் ஆகும். எஸ்டிஎல்னு சொல்லப்படுற ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன்ஸ் மண்டே மட்டும் ஓபன் ஆயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ண ஆசைப்படுறீங்க, அதுல போயிட்டு குறைஞ்சபட்சம் 10,000 ரூபான்ற அளவுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு நீங்க ஆக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி பிட் பண்ணிருப்பீங்க. அப்ளை பண்ண எல்லாருக்குமே இது கிடைக்கணும்ன்ற கட்டாயம் கிடையாது. இதுவும் கிட்டத்தட்ட ஐபிஓ மாதிரி தான். ஓவர் சப்ஸ்கிரைப் ஆச்சுன்னா நமக்கு கிடைக்காம போயிடும், நம்மளோட பணத்தை மொத்தமா ரீஃபண்ட்
ஓபன் பண்ணிடுவாங்க. ஒருவேளை நமக்கு அலர்ட் ஆச்சுன்னா அதை நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்ல நம்மளால பார்க்க முடியும். இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இது டிமேட் ஃபார்மேட்ல இருக்கிறதுனால எக்ஸ்சேஞ்சில் நம்ம எப்ப நினைச்சாலும் இதை ட்ரேடும் பண்ண முடியும். அதாவது இதுக்கு மெச்சூரிட்டி பீரியட் ஏதோ ஒரு டேட் இருக்கு. அந்த பீரியட் வரைக்கும் நீங்க கடைசி வரைக்கும் அதை ஹோல்ட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. நடுவுலயே உங்களுக்கு பண தேவை இருக்குன்னா செகண்டரி மார்க்கெட்ல இதை நீங்க வேணும்னாலும் செல் பண்ணலாம். இப்போ ஜீரோதால ஸ்டாக்ஸ் மாதிரி இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸையும் உங்களால பார்க்க முடியும். உதாரணத்துக்கு 772 GS 2025 இருக்குன்னா 7.72% கூப்பான் ரேட்ல கவர்மெண்ட் செக்யூரிட்டி 2025ல மெச்சூர் ஆக போகுதுன்றதை மீன் பண்ணுது. இங்க நீங்க பாக்குறது செகண்டரி மார்க்கெட்ல அது ட்ரேட் ஆகுது. எப்ப வேணாலும் இதை நீங்க வாங்கவும் செய்யலாம், இல்ல விற்கணும்னாலும் வித்துக்கலாம். இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல முக்கியமான அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா, முதல் அட்வான்டேஜ் இதுல எந்த கிரெடிட் ரிஸ்க்குமே கிடையாது. அதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ற பணம் கம்ப்ளீட்டா சேஃபா இருக்கு, கவர்மெண்ட் அதுக்கு கேரண்டி பண்றாங்க. ரெண்டாவது அட்வான்டேஜ், இத செகண்டரி மார்க்கெட்ல எப்ப வேணாலும் நம்மளால ட்ரேட் பண்ணிக்க முடியும். மூணாவது அட்வான்டேஜ், ட்ரேடிங் பண்றவங்களுக்கு இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொலாட்ரலா அவங்களால காட்ட முடியும். அடுத்தது இதோட டிக்கெட் சைஸ் ரொம்பவுமே குறைவு. குறைஞ்சபட்சம் 10,000 ரூபாயில இருந்து யார் வேணாலும் இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ கரண்டா இந்த பாயிண்ட்ல நமக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் தெரிஞ்சுக்கணும்னா, RBI ரீட்டைல் டைரக்ட் வெப்சைட்ல டெனர் வைஸ் இண்டிகேட்டிவ் ஈல்ட் அப்படின்றத செக் பண்ணோம்னா 91 நாள் T-bills-க்கு 6.94% ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. 182 நாள் T-bill-க்கு 7.11%, ஒரு வருஷத்துக்கான T-bills-க்கு 7.15% அளவுக்கும் ஈல்டு கிடைச்சிருக்கு. அதுக்கு கீழேயே இன்னும் சில T-bills நம்மளால பார்க்க முடியுது. 7.72% கூப்பான் ரேட்ல 2025 மெச்சூர் ஆகிற பாண்டை நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரி 7.37, 7.65, 7.7 சொல்லிட்டு என்னென்ன கூப்பான் ரேட்ல என்னென்ன பீரியடுக்கு மெச்சூர் ஆகுன்ற பாண்ட்ஸையும் நம்மளால இங்க பார்க்க முடியும். இது வரைக்கும் இதுல இருக்க அட்வான்டேஜஸ் என்னென்னன்றத பார்த்துட்டோம். இதுல இருக்க ரிஸ்க் என்னன்றத இப்ப தெரிஞ்சுப்போம். முதல் பிரச்சனை டாக்ஸேஷன். இந்த கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்கம் கிடைக்குது. 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி வட்டியை நமக்கு போட்டுட்டே இருக்காங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம் நம்மளோட இன்கம் கூட சேர்த்து அதை இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் ரேட் படி டாக்ஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாண்டை நடுவுல நம்ம விற்கணும்னு ஆசைப்பட்டோம்னா, அது ஏதாவது கேபிட்டல் கெயின்ஸ் கொடுத்திருந்ததுன்னா அந்த கேபிட்டல் கெயின்ஸ்க்கும் நம்ம டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அது ஷார்ட் டேர்ம்ல வித்திருந்தோம்னா நம்மளோட இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் ரேட்ல பண்ணிருப்பாங்க. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்க்கு 10% டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். சோ பேசிக்கா இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்புறம் கேபிட்டல் கெயின்ஸ் சொல்லிட்டு 2 வாட்டி நம்ம டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அடுத்தது இதோட குறைவான லிக்விடிட்டி ஒரு விதமான ரிஸ்க். இதை செகண்டரி மார்க்கெட்ல ஸ்டாக்ஸ் மாதிரி எப்ப வேணாலும் செல் பண்ணலாம்ன்றத நம்ம பார்த்தோம். ஆனா இதை செல் பண்ணணும்னு போனா அந்த சைடு இதை வாங்குறதுக்கு ஒரு பையர் இருந்தா மட்டும் தான் நம்மளால செல் பண்ண முடியும். இந்த கவர்மெண்ட் பாண்ட்ஸ்க்கு செகண்டரி மார்க்கெட்ல அதிகமான லிக்விடிட்டி இருக்காது. அதனால நம்ம லிக்விடிட்டி ரிஸ்க்குமே இந்த கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல என்கவுண்டர் பண்ற மாதிரி. மூணாவது பிரச்சனை இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ராப்ளம். கவர்மெண்ட் இன்ஃப்ளேஷனுக்கு ஏத்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மேலேயும் கீழேயும் ஏத்தி இறக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிளக்சுவேஷன்ஸ் நடக்கும்போது நீங்க வச்சிருக்க பாண்டோட ஈல்டுமே குறைய ஆரம்பிக்கும். ஒரு சிம்பிளிஃபைடு உதாரணம் சொல்லணும்னா, நீங்க ஏதோ ஒரு பாண்டை 7% அப்படின்ற கூப்பான் ரேட்ல வாங்கிருக்கீங்க. இன்னைக்கு கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் ஏத்திருச்சு. புதுசா லிஸ்ட் ஆகிற பாண்ட் 8% லிஸ்ட் ஆச்சுன்னா நீங்க வாங்கின 7% பாண்ட் அட்ராக்டிவா இருக்காது. இதை நிறைய பேர் வித்துட்டு இந்த பாண்டுக்கு மூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதை நிறைய பேர் வித்து இதோட டிமாண்ட் குறையறதுனால இதோட ஈல்டு குறைய ஆரம்பிச்சு. இதுக்கு ஆல்டர்னேட்டிவாவும் நடக்கலாம். இப்போ கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க வாங்கின பாண்டை விட இப்போ புதுசா இஷ்யூ பண்ற பாண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைவா இருந்ததுன்னா நீங்க வச்சிருக்க பாண்டுக்கான டிமாண்ட் அதிகமாயிடும். அதனால அதோட ஈல்டுமே அதிகமாயிட்டு வரும். நீங்க வாங்கின பாண்டை மெச்சூரிட்டி டேட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணி விக்கிறீங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. நடுவுல பண தேவை இருக்கு, அப்ப செகண்டரி மார்க்கெட்ல விக்கணும்னா தான் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிளக்சுவேஷன்லாம் நம்மள ரொம்பவுமே பாதிக்கும். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எப்படி பாதிக்கும்ன்றத ஏற்கனவே டீடைலா ஒரு வீடியோ பண்ணிருக்கேன். அதோட லிங்க் மேலேயோ இல்ல டிஸ்கிரிப்ஷன்லயோ கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த சேஃபான கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனா இந்த பிரச்சனை இல்லாம இன்வெஸ்ட் பண்ணணும்னா அதுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான் கில்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இந்த கில்ட் ஃபண்ட்ஸ்ன்றது ஒரு வகையான டெட் மியூச்சுவல். பேசிக்கா இந்த கில்ட் ஃபண்ட்ஸ்ல இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் தான் பின்னாடி ஹோல்ட் பண்ணிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு கில்ட் ஃபண்டை ஓபன் பண்ணி பார்ப்போம். இங்க உள்ள பாத்தீங்கன்னா வேற வேற இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருக்க கவர்மெண்ட் பாண்ட்ஸும் T-bills-யும் தான் இந்த கில்ட் ஃபண்ட்ல ஹோல்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 7-7.5% அளவுக்கு இதுவுமே நமக்கு ரிட்டர்ன் கொடுக்குது. இந்த கில்ட் ஃபண்ட்ஸ் எப்படி டைரக்டா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வாங்குறதை விட பெட்டரா இருக்கும்ன்றதை இப்போ பார்ப்போம். இப்போ நீங்க கவர்மெண்ட் பாண்ட்ஸ் வாங்குறீங்கன்னா 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கம் வரும். இதை உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் டாக்ஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த கில்ட் ஃபண்ட்ஸ்ல அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம் திருப்பி ரீஇன்வெஸ்ட் ஆயிடும். இந்த ரீஇன்வெஸ்ட் பண்ணப்பட்ட இன்ட்ரெஸ்டும் டாக்ஸ் ஃப்ரீயா உங்களுக்கு காம்பவுண்ட் ஆயிட்டே வரும். சோ அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம்க்கு தேவையில்லாம நீங்க டாக்ஸ் கட்டணும்ன்ற அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாம இண்டிவிஜுவலா கவர்மெண்ட் பாண்ட்ஸ் வாங்குனீங்கன்னா அதுல லிக்விடிட்டி பிரச்சனை இருக்கும்னு பார்த்தோம். ஆனா இங்க மியூச்சுவல் ஃபண்டா வாங்குனீங்கன்னா இத ஒரு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி மேனேஜ் பண்ணுது. நீங்க எப்ப வேணாலும் ரெடீம் பண்ணிக்கலாம். அதுக்கு உங்களோட காசை அவங்க எப்பவுமே கொடுத்துருவாங்க. நீங்க ரிடீம் பண்ண உடனே லிக்விடிட்டி பத்திலாம் நீங்க கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. அந்த ஃபண்ட் ஹவுஸ் உங்களுக்கான காசை திருப்பி கொடுத்துருவாங்க. ஆனா இதுலயுமே ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ல நிறைய பேர் இதை ரிடீம் பண்ணணும்னு யோசிச்சாங்கன்னா அன்னைக்கு ரிடம்ஷன் பிரஷர்ல இந்த கில்ட் ஃபண்ட்ஸ்ல இருந்தும் உங்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கான டிலே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு. அதை விட இம்பார்ட்டன்டா இந்த கில்ட் ஃபண்ட்ஸை ப்ரொஃபஷனலா ஒரு ஃபண்ட் மேனேஜர் மேனேஜ் பண்ணுவார். இப்ப நம்மளா போய் ஒரு பாண்ட் வாங்குறோம்னா எது கரெக்டான பாண்டு, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள்ல நம்ம வாங்குற பாண்டு கரெக்டா இருக்குமா, ஒருவேளை அதோட ஈல்டு குறையுமான்றதெல்லாம் நம்மளால கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனா ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இப்போ எது அட்ராக்டிவான பாண்டா இருக்கோ அதை தான் இதுல வச்சிருப்பாங்க. மத்ததெல்லாம் அவங்க வித்துருவாங்க. அந்த டிசிஷன்ஸ்
ஃபண்ட்ஸை அவங்க எடுக்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்ல இருந்தும் நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த கில்ட் ஃபண்ட்ஸ்னு பார்த்தோம்ல, இந்த கில்ட்ன்றதுக்கு மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு தங்க லேயர்னு சொல்லுவாங்க. முன்னாடிலாம் இந்த கவர்மெண்ட் பாண்ட்ஸை பேப்பரா இஷ்யூ பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பேப்பரோட 4 கார்னர்லயுமே தங்கம் மாதிரி ஒரு சின்ன எட்ஜ் வச்சிருப்பாங்க. அதனால அந்த காலத்துல அதை கில்ட் எட்ஜ்டு செக்யூரிட்டிஸ்னு சொல்லுவாங்க. அந்த கில்ட் எதை மீன் பண்ணுதுன்னா இது ரொம்பவுமே சேஃப், ரொம்பவுமே ரிலையபிள், ரொம்ப குவாலிட்டியான ஒரு விஷயம்ன்றதுதான் இந்த கில்ட் மீன் பண்ணுது. அதனால தான் இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை ரொம்பவுமே சேஃபான இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த கில்ட் எட்ஜ்டு செக்யூரிட்டிஸ்ன்றதான் காலப்போக்கில் கில்ட் செக்யூரிட்டிஸ் மாறுது. அதை ஹோல்ட் பண்ற இந்த ஃபண்ட்ஸை கில்ட் ஃபண்ட்ஸ்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்போ இந்த கில்ட் ஃபண்ட்ஸை பத்தி நீங்க கேட்ட இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசா இருந்ததுன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை இப்பவே லைக் பண்ணிருங்க. கவர்மெண்ட் பாண்ட்ஸோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஆனா இதுல இன்வெஸ்ட் பண்றது சரிதானா, இதுல யார் இன்வெஸ்ட் பண்ணா கரெக்டா இருக்கும்ன்றத இப்போ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். பேசிக்கா இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ன்றது ஒரு காம்பவுண்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. அதாவது அதுல இருந்து வர வட்டியை திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணி அதையும் வளர விடுறாங்களான்னு கேட்டா கிடையாது. இது ஒரு இன்கம் ஃப்ளோ ஜெனரேட் பண்ற ஒரு அசெட் கேட்டகரி. இப்போ உங்களோட இன்டென்ஷன் வெல்த் பில்ட் பண்ணணும், காம்பவுண்ட் பண்ணணும்னு யோசிச்சீங்கன்னா இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் நல்ல ஆப்ஷன் சொல்ல முடியாது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவா உங்களுக்கு ஒரு ஸ்டெடி இன்கம் ஃப்ளோ இருக்கணும், ஒரு கேஷ் ஃப்ளோ 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி எனக்கு வந்துட்டு இருந்தா கரெக்டா இருக்கும்னு யோசிச்சீங்கன்னா அப்போ நீங்க இதை கன்சிடர் பண்ணலாம். அப்பவுமே ஒரு குறைவான கேபிட்டல் போட்டீங்கன்னா உங்களுக்கு குறைவான ரிட்டர்ன்ஸ் தான் வரும். உதாரணத்துக்கு 1 லட்ச ரூபாய் போட்டா 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி 3000 ரூபாய் 3500 ரூபாய்ன்ற அளவுக்கு தான் நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். உங்க கிட்ட இருக்க கேபிட்டல் ரொம்ப அதிகமா இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 கோடி ரூபாய் போடுறீங்கன்னா வருஷத்துக்கு 7 லட்ச ரூபாய் இதுல இருந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸா கிடைக்கும். மோஸ்டா ரிட்டையர் ஆயிட்டு ஸ்டெடியா ஒரு கேஷ் ஃப்ளோ இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்க்கு பிக்ஸடா கேரண்டீடா ஒரு ரிட்டர்ன் வேணும்னா பேங்க் பிக்ஸட் டெபாசிட்ஸே ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அதுலயுமே கார்ப்பரேட் எஃப்டிஸோ இல்ல ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்லயோ நீங்க எஃப்டி போட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவான ரிட்டர்னும் கிடைக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவோ இல்ல புதுசாவோ இருந்ததுன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல போடுற புது வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நன்றி மக்கள்.